கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஒரு வழிப்போக்கன் குளிர்காலத்தில் ஆல்ப்ஸ் மலையை கடந்து செல்ல வேண்டியதிருந்தது. நடந்து போகையில் பனியால் உறைந்து இறந்து போகும் நிலையில் இருந்தான். அவன் அதிக களைப்படிந்திருந்தமையால் பனிக்கட்டிகளின் மேல் படுத்து உறங்க எண்ணினான். ஆனால் அவ்வாறு செய்தால் மரணத்தை தழுவிக்கொள்ள வேண்டியதிருக்கும் என்று உணர்ந்தான். எனவே மிக சோர்வுடன் மேலும் மேலும் நடந்து கொண்டிருந்தான். சிறிது தூரம் செல்லவும் ஏதோ ஒரு பொருள் பனியால் மூடப்பட்டிருப்பதை கண்டான். பனிக்கட்டிகளை அகற்றி பார்க்கையில் குளிரால் உறைந்து மரண தருவாயில் இருந்த ஒரு மனிதனை கண்டான். வழிப்போக்கன் தன் வேதனையை பொருட்படுத்தாது அவனோடு ஒட்டி அவன் கை கால்களை தேய்த்துவிட்டு கணப்பு மூட்டினான். சிறிது நேரத்தில் அம்மனிதன் எழுந்து நிற்கக்கூடியவன் ஆனான். வழிப்போக்கனின் இப்பணியினால் குளிரால் உறைந்து கொண்டிருந்த தனக்குள்ளும் இரத்த ஓட்டம் உண்டாகி வெப்பநிலை சரியாக இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தான். அவனது ஊழியத்தினால் அடுத்தவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் உயிர் கிடைத்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, மீட்பின் நம்பிக்கையேற்று உறைந்து கிடக்கும் ஆன்மாக்களுக்கு பணி செய்து மெய்வாழ்வை உண்டு பண்ணுவோமானால் நமக்குள் அன்பின் அனல் மூளும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, மற்ற ஜனங்களுக்காக, உம்மை அறியாத ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கவும் சுவிசேஷம் அறிவிக்கவும் உதவி செய்யுங்க. பிறருடைய ஜீவனை பாதுகாக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.